புதிய வாசிப்பு புதிய சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த பகுதியில் நம்ம பேச இருக்கக்கூடிய கட்டுரை டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கக்கூடிய கட்டுரை. ஹசன் எழுதியிருக்கிறார். இந்த கட்டுரையினுடைய பேசுபொருள் என்பது டெல்லியில் இஸ்லாமியர்கள் அதிகம் வாழும் பகுதியில் வென்ற பாஜக. இதுதான் இந்த கட்டுரையினுடைய பேசுபொருளாக இருக்கிறது. இது குறித்து உரையாடுவதற்காக அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி. இந்த கட்டுரை பேசுகிற பேசுபொருள் என்பது டெல்லியில் முஸ்தபாபாத் தொகுதியில் பாஜக வேட்பாளர் மோகன் சிங் பிஸ்ட் அவர் வெற்றி பெற்று இருக்கிறார். அதை வச்சு தான் இந்த கட்டுரையை எழுதியிருக்கிறாங்க. அதுவும் முஸ்தபாபாத்ன்றது கடந்த காலங்களில் கலவரம் அதிகம் நடந்த பகுதி. அதில் பாஜக வேட்பாளர் வெற்றி பெற்று இருப்பதையும் அதில் பாஜக செஞ்ச அரசியல் நுணுக்கத்தையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பாஜக வேட்பாளர் வெற்றிங்கிறது அதிசயத்துக்குரிய ஒன்று அல்ல. முஸ்லீம்ஸ் பெரும்பான்மையாக உள்ள தொகுதி. ஆனால் அங்கே நடந்தது 4 முனை போட்டி. 4 முனை போட்டிங்கும் போது இந்து வாக்காளர்களை கான்சன்ட்ரேட் பண்ணி களத்துக்குள்ளே நிற்கிறது பாஜக மட்டும்தான். ஆம் ஆத்மி காங்கிரஸ் ரெண்டுக்கும் இடையில் யார் முஸ்லீம் வாக்காளர்களை அதிகம் கவர்றதும் அதே வேளையில் ஓரளவு இந்து வாக்காளர்களையாவது பெற்று வெற்றி பெறதுங்கிறதான் அவங்களுக்கு இடையில போட்டியாக இருக்க முடியும். இந்த வகையில் அங்கே முஸ்லீமை முழுக்க கன்சால்டேட் பண்ணி நான் ஜெயித்துருவோன்னு இது ஓவாசியோட பார்ட்டி உள்ள வராங்க. இது முஸ்லீம் ஓட்டு 3ஆ பிரியுது, இந்து ஓட்டு கன்சால்டேட் ஆகி இயல்பா இஸ்லாமியர்கள் அதிகம் உள்ள இடத்துல இந்து ஓட்டு கன்சால்டேட் ஆகும். அந்த இடத்துக்குள்ள இஸ்லாமியர் ஓட்டர்ஸ் மத்தியில் யார் பாஜக வேட்பாளரை தோக்கடிப்பாருங்கிறதுல ஒரு ஜட்ஜ் பண்ண முடியாத ஒரு சூழல் வந்துடும். அப்போ அவங்க ஸ்பிளிட் ஆயிடுவாங்க. ஸ்பிளிட்டின் நெகட்டிவ் ஓட்ஸ் தான் அங்கே காரணம், பாஜக வெற்றி காரணம். அதே வேளையில் 17,000 ஓட்டு லீடிங்கிறது கொஞ்சம் முஸ்லீம் ஓட்டும் அவருக்கு விழுந்திருக்கு. அதுதான் நம்ம நுணுக்கமாக பார்க்க வேண்டியது. அதாவது வாக்குகள் பிரிவது சிதறுவதுன்றது ரொம்ப முக்கியம். கலவரம் நடந்த பகுதி அப்படின்றதுனால இந்து வாக்குகள் ஒருமுகமாக திரும்பிடுச்சு அப்படியும் புரிஞ்சுக்கலாமா? இந்து வாக்குகள் ஒருமுகமாக திரும்பினால தான் வெற்றி பெறாங்க. ஆனால் கலவரத்துக்கு ஒரு ரோல் இருக்கு. கலவரத்துக்கு ரோல் இருக்கு. 3 முஸ்லீம் கேண்டிடேட், முஸ்லீம் டாமினேட்டட் ஏரியா, இந்து ஜெயிக்கணுங்கிற ஒரு இந்து வாக்காளர்களோட உணர்வு எல்லாமே ஹியூமிலேட்டிங் ஃபேக்டராக தான் வருது. ஆனால் ஹெவி லீடிங்கும் போது குறைஞ்சபட்ச முஸ்லீம் ஓட்ஸ் அது கிடைக்கணும். அது ட்ரிபிள் டெலாக்ல உள்ள பெண்கள் ஓட்டா இருக்கலாம், மீகர் அதாவது பஸ்மந்தா முஸ்லிம்ஸுக்காக பாஜக பண்ணக்கூடிய அரசியலா இருக்கலாம், ராஷ்டிரிய முஸ்லீம் மாஞ்சின்னு RSS பண்ணக்கூடிய இந்திரசேனா ஐயங்காருங்கிற ஒரு தமிழ்நாட்டுக்காரர் தான் வட இந்தியாவில் பண்ணிட்டு இருக்கிறாரு, யூபியில் பெரிய அளவில் பண்றாரு. அதோட தாக்கம் ஓரளவு இருக்கலாம். அல்லது வெற்றி பெற வாய்ப்புள்ள முஸ்லீம் வேட்பாளருக்கு எதிரான முஸ்லீம்கள் கூட இருக்கலாம். இப்படி மல்டிபிள் ஃபேக்டர்ஸ்ல ஒரு 100க்கு ஒரு 5 to 10 முஸ்லீம் ஓட்டு கிடைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றீங்க. அதையும் பேசியிருக்கு இந்த கட்டுரை. ஆனால் அதற்கு முன்பு இப்போ 2020 ஆம் ஆத்மிக்கு தான் ஒட்டுமொத்தமாக திரண்டு இஸ்லாமியர்கள் வாக்களிக்கிறாங்க. ஆம் ஆத்மியை ஜெயிக்க வைக்கணும்னு. இந்த முறை ஆம் ஆத்மியின் மீது அவங்களுக்கு நம்பிக்கையின்மை ஏற்படுது. அப்போ ஒவைசி கட்சி காங்கிரஸ் அப்படின்னு பிரிகிறாங்க. அங்கே ஒரு கணக்கு இல்லையோ, இப்படி பிரிஞ்சா அது அட்வான்டேஜ் பிஜேபின்னு அப்படி யோசிக்கலையா? அதாவது ஒரு ஓட்டர்ஸை மல்டிபிள் சென்டிமெண்ட்ஸ் தாக்கும். அப்படி தாக்கும் போது ஆம் ஆத்மி நமக்கு சரியா இல்லை, ஆம் ஆத்மியோட இந்த கேண்டிடேட் நமக்கு சரியா இல்லை, நம்ம எல்லாம் சேர்ந்து கழிஞ்ச எலெக்ஷனில் தேர்தலை போட்ட மாதிரி ஆம் ஆத்மிக்கு போட்டால் அவங்க பாஜகவை தோக்கடிச்சிருவாங்க. ஸோ அது இப்போ ஜெயித்து நிற்கிறது ஆம் ஆத்மி. அப்போ வெற்றி பெற்று நிற்கிறதுனால பிஜேபியை தோக்கடிக்கணுங்கிற அந்த வேகமும் குறையும். வெற்றி பெற்ற பிஜேபிக்கு எதிராக தான் அந்த நெகட்டிவ் ஓட்டர்ஸ் கன்சால்டேட் ஆவாங்க. ஆம் ஆத்மியுமே வியூக வகுப்புல கொஞ்சம் பிசையிட்டாங்களோ, இந்த பக்கம் தலை அந்த பக்கம் வாழை காட்டுற மாதிரி ஒரு சாஃப்ட் இந்துத்துவா எடுத்து, நீங்க சொன்ன மாதிரி இஸ்லாமியர்கள் எப்படி நமக்கு தான் ஓட்டு போட்டுருவாங்க, ஒரு சாஃப்ட் இந்துத்துவா டோன்ல இந்து வாக்குகளை வாங்கிக்கலான்ற அந்த ஸ்ட்ராட்டஜி இந்த முறை முறியடிச்சிருச்சா பாஜக? ஆம் ஆத்மி தோத்தாலும் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப டவுன் பட் நாட் அவுட்டுங்கிற லெவலில் தான் அவங்கள பார்க்கணும். பட் பழைய இது அவங்களுக்கு கை கொடுக்கல. காரணம் அவங்க காங்கிரஸ் கூட ஒரு கூட்டணி போனது அவங்களுக்கு ஒரு பின்னடைவை கொடுத்துட்டு, கூட்டணி போயிட்டு திரும்ப பிரியும் போது காங்கிரஸுக்கும் ஒரு ஃபேஸ் லிஃப்ட் கிடைச்சிட்டு. நீங்க ஒன்ஸ் நீங்க அலைன்ஸ்னு போயிட்டீங்கன்னா அந்த களத்தில் இருக்கிற அந்த இது முரண் உடஞ்சி போயிடும். அது காங்கிரஸும் அதை கொஞ்சம் ஒரு சில பெர்சன்டேஜ் ஓட்டு கூட்டினது காங்கிரஸுக்கு லாபம் மாட்டாயிட்டு. பொதுவாக இப்போ தமிழ்நாட்டில் எல்லாம் சிறுபான்மை வாக்குகள் எப்படி போகுது அப்படின்னா, பாஜகவை யார் தோற்கடிப்பாங்க அப்படின்ற அடிப்படையில் தான்.
அது இப்போது இஸ்லாமியர்களோ சிறுபான்மை நலன்னு சீமான் அவர்கள் பேசலாம், அல்லது அதிமுக பேசலாம், அல்லது தினகரன் வந்து பேசினாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா திமுக கூட்டணிக்கு தான் நம்ம போடணும், இப்படி மாற்றி போட்டோம்னா அட்வான்டேஜாக பாஜகவுக்கு போயிருன்ற தன்மையில் தான் இங்கே ஒரு ஒருமுகப்படுத்தப்பட்ட வாக்குகள் விழுது. ஆனால் டெல்லியில் எப்படி இஸ்லாமியர்கள், ஏன்னா காங்கிரஸ் வெற்றி பெற ரேஸ்லேயே இல்லை, ஒவைசியும் ரேஸ்லேயே இல்லை, நீங்கள் 2 பேருக்கும் போட்டாலும் அட்வான்டேஜ் வந்து பிஜேபிக்குன்னு அவங்க யோசிக்கலையா? அங்கே பொலிட்டிசைஸ் ஆகலையா சிறுபான்மை வாக்கு வங்கி? ஏற்கனவே பார்லிமெண்ட்ல இந்து கன்சால்டேஷன்ல ஜெயித்துட்டாங்க. அப்போ முஸ்லீம் ஓட்டர்ஸ் மத்தியிலேயே தங்கள் ஓட்டோட பலன் தொடர்பாக அவங்களுக்கு ஒரு சிறு அவநம்பிக்கை வருது. பாராளுமன்றத்துக்கு மோடியை வரவிடாத செய்யறதா நம்மளோட முக்கிய நோக்கம். அதுல 3 முறையும் அவங்க 7 ஸ்வீப் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ நம்ம பலம்ங்கிறது இவ்வளவுதான். அப்படி இருக்கும்போது வந்து அந்த போக்கஸா பாஜக அசெம்பிளி எலெக்ஷன்ல தோக்கடிக்கணுங்கிற அந்த வேகம், அதுல யார் தோக்கடிப்பாங்கிற அவங்களோட ஜட்மெண்ட் பிளஸ் தோற்கடிச்சு நிற்கிறவர் மேல உள்ள அதிருப்தி எல்லாமே வேலை செய்யும் போது அது செதறுது. அந்த செதறல் பாஜகவுக்கு லாபத்தை கொடுக்கும். மல்டிபிள் ஃபேக்டரை பாஜக பயன்படுத்துது. இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு சிறு பகுதி வாக்குகள் இஸ்லாமிய வாக்கு வங்கி பாஜகவுக்கு நகர்ந்திருக்கு அப்படின்னீங்க. இதை தான் வந்து முன்னாள் சிறுபான்மை பிரிவு தலைவர் பாஜகவனோட அன்சாரியும் சொல்றார். ஒரு இஸ்லாமியர்கள் மனநிலையிலே மாற்றம் அப்படின்னா எந்த செக்ஷன் பிஜேபியை நோக்கி நகர்ந்து? அன்சாரிங்கிற டைட்டிலே அவங்க வீவர்ஸ், நெசவாளர்கள். இன்னொரு நெக்லெக்டட் முஸ்லீம் சொல்லப்படக்கூடியவங்க, இங்க உள்ள இந்தியன் லாங்குவேஜை தாய்மொழியாக கொண்டவங்க, அவங்க வந்து கன்வெர்ட் ஆகி அந்த முஸ்லீம் பொலிட்டிக்ஸுக்குள்ளே அவங்களுக்கு ஒன்றும் பெரிய முக்கியத்துவம் இல்லாத அந்த சமூக பிரிவை சேர்ந்தவங்க. ஸோ அவங்கள பிஜேபி டார்கெட் பண்றாங்க. ஸோ அந்த வீவர்ஸ், குறிப்பாக வீவர்ஸ் செக்ஷன்ஸ் ஆன அந்த பஸ்மந்தா முஸ்லிம்ஸ், நெக்லெக்டட் முஸ்லிம்ஸ்னு அன்சாரி முஸ்லிம்ஸை வந்து அதுலேயே பிஜேபி டார்கெட் பண்றாங்க. இன்னொரு முக்கியமான அம்சம் பாஜகவினுடைய அணுகுமுறையில, இப்ப முஸ்தபாபாத்தோட பெயரை மாற்றணும். பாஜக வேட்பாளர் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையா இருக்கிற தொகுதி தான், வெற்றி பெற்று வந்த பிறகு அந்த பெயரையே மாற்ற முயற்சிக்கிறார். அன்சாரி என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க இஸ்லாமியர்கள் நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிறோம், கொஞ்சம் அவங்க மனசை மாற்ற முயற்சிக்கிறோம், எதிர்கட்சிகள் வந்து அவர்களிடத்தில் எங்களை பத்தி தவறான சித்திரத்தை ஏற்படுத்திட்டாங்கலாம் சொல்றப்ப பாஜக வேட்பாளர் வந்து நான் பெயரை மாற்ற போறேன்னு சொல்றது, அது என்ன திரும்பவும் கன்சல்டேஷன் தானே? 5 ஓட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து 95 ஓட்டை நம்ம 75-80 குறைஞ்சு போக சொல்ல விட்டுறக்கூடாது. கிடைக்கிற ஓட்டை கன்சால்டேட் பண்ணோம். அதுதான் ஆரிஃப் முகமது கானை வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவா போடணும்னு மோடி வெல்விஷர், குறிப்பாக எங்க நண்பர்கள் எல்லாருமே நாங்கள் விரும்பினோம். அதற்கான முயற்சிகளை எடுக்கும்போது வந்து அது சான்ஸ் எடுக்க முடியாது. ஆரிஃப் முகமது கானை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை போட்டாலும் முஸ்லீம் ஓட்டு வராம இந்து ஓட்டு மத்தியில் ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்ததுன்னா அது அங்கேயும் லாபம் வராம இங்கேயும் நஷ்டம் வந்துன்னா பாதிப்பு வந்துடக்கூடாதுங்கிற ஒரு எண்ண ஓட்டம். ஏன்னா காடுகோர் RSSல உள்ளவங்கெல்லாம் அதற்கு எதிரான ஒரு கருத்துக்களை தமிழ்நாடு பல மாநிலங்கள்ல இருந்து சொல்லும் போது அவங்க அதை திங்க் பண்றாங்க. அதே மாதிரி தான் இப்போ இவர் அந்த தொகுதிக்கு பேரை மாத்தணும்னு சொல்றது கூட டு சாட்டிஸ்ஃபை தி மெஜாரிட்டி வோட்டர்ஸ் ஃபார் ஹிம். இப்போ இந்த ஃபார்முலா அடிப்படையில தான் பாஜக வேட்பாளர்களையும் பெருசா நிறுத்துறது இல்லையா? பாஜக வந்து நிறுத்தாததுக்கு அது ஒரு பெரிய கண்டிப்பா. நீங்க முஸ்லீம் ஓட்டு வருங்கிற அடிப்படையில் கோர் இந்து ஓட்டு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகாம போனா நஷ்டமாயிடும். ஓகே, இன்னும் சொல்ல போனா இப்படி எடுத்துக்கலாம், இந்து ஓட்டர்ஸ் மத்தியில் அப்சல்யூட் லீடர்ஷிப் வந்து பிஜேபிக்கு இல்லைன்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம டாக்டர் ராம்தாஸ் அவர்களுக்கு கூட வன்னியர் ஓட்டர்ஸ் மத்தியில் உள்ள அந்த பற்றுதல் கிடையாதுங்கிறது அப்சல்யூட் கிடையாது. இன்னொரு வன்னியரை திமுக அண்ணா திமுக போட்டு வெற்றி வாய்ப்பு இருந்தா அவங்க வன்னியர் சென்டிமெண்ட்ல பிஎம் கேட்ட செட் பண்ணிட்டு இங்க போட்டுருவாங்க. ஸோ அப்போ முஸ்லீம் ஓட்டர்ஸை போட்டா இந்து ஓட்டர்ஸ் வந்து எந்த அளவுக்கு நம்மளோட டிக்டேட்டுக்கு நிற்பாங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய கொஸ்டின். அப்ப நீங்க சொல்றதை வைத்து பார்த்தால் இந்த கட்டுரை எழுதப்பட்டிருக்கிறது, கட்டுரையாளர் வந்து அன்சாரி அவர்களோட கருத்திலிருந்து தான் இந்த கட்டுரையை எழுதியிருக்கிறார். ஆனா அதுல மாற்றம் இருக்கின்றது. அவர் சொல்வது வந்து முஸ்தபாபாத் வெற்றி வந்து பாஜக இஸ்லாமியர்களை அடைய முயற்சிக்கிறது, அதை நோக்கி நகருதுன்னு. ஆனா நீங்க சொல்றது பாஜக வேட்பாளர்களோட ஸ்டாண்ட்ல இருந்து தான் பேசுறீங்க, இதுக்காக அதை விட்டுற மாட்டாங்க அப்படின்றது. கண்டிப்பா அது நகரணுங்கிறது தான் நம்மளோட மூவா கூட இருந்தது. பட் சான்ஸ் எடுக்க முடியாதுங்க புள்ளியில, அதுவும் இல்லாம இதுவும் இல்லாம போயிடக்கூடாதுங்கிற அந்த அச்சம் வரும்போது சரி நம்ம போன பாதையிலே போயிடுவோம், பாதையை மாத்தி ரிஸ்க் எடுத்தோம்னா 2 குதிரையும் நம்மளை காலவாரி விட்டுட்டு போயிடக்கூடாதுங்கிற அச்சம். குறிப்பா ஹார்ட்கோர் இந்து ஓட்டர்ஸ் வந்து வேகமா உழைக்காம சோர்ந்துடக்கூடாதுங்கிற அச்சம்.
நன்றி. ஆக்சுவலாக எது சரி எது தவறு அப்படின்றத தாண்டி இதற்குள்ள இருக்கிற அரசியல் கணக்குகள், வாக்கு வங்கி அரசியல் அப்படின்னு அதற்குள்ள இருக்கிற நுணுக்கங்களை, உங்களுடைய விரிவான பார்வைகளை முன் வச்சிங்க. மிக்க நன்றி திரு. நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.